பிரைஸ்தலார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கு ஸ்தோத்திரங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை நிறைவாக இருப்பதும் குறைவாக இருப்பதும் அந்த மனுஷன் கையில் தாங்க இருக்குது. ஆமாங்க, எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் நல்லா செபிக்கிற மாதிரி இருக்கும், வேதம் வாசிக்கிற மாதிரி இருக்கும், கர்த்தரோடு அதிகமாக நெருங்கி ஜீவிக்கிற மாதிரி இருக்கும், சபைக்கு போய் எல்லாமே நம்ம கை கொள்கிற மாதிரி தான் இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல ஒரு குறைவு காணப்பட்டுக்கிட்டே இருக்கும். குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல், காரணமே இல்லாமல் சண்டைகள், காரணமே இல்லாத வியாதிகள், காரணமே இல்லாத குழப்பங்கள் நம்ம குடும்பத்தில் காணப்பட்டுட்டே இருக்கும். எப்படி நம்ம நல்லா தானே இருக்கிறோம், எங்கே என்ன அப்படிங்கிறது நமக்கே தெரியாத அளவுக்கு பிசாசு கிரியை செய்வான். இது எல்லாத்துக்கும் பின்னாடி பிசாசு தான் இருக்கிறான். நம்ம ஒரு காரணம் இல்லாமல் ஒரு சண்டை வருதுன்னா அதுக்கு பின்னாடி பிசாசு மட்டும்தான் இருப்பான். இப்போ நீங்கள் பாருங்க, ஒரு வெடிப்புள்ள தொட்டி இருக்குன்னு எடுத்துக்கொள்ளுங்களேன். அந்த தொட்டிக்குள்ள ஒரு தண்ணியை பிடிச்சி வச்சா நிற்குமா? ஒரு புது தொட்டி வாங்கி அந்த தொட்டியில தண்ணி ஃபுல்லா நிரப்பி ததும்ப இருக்கும்போது அந்த தொட்டி இருக்கிறது வேற. அது எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமா நிறைவா ஒரு தண்ணி பிடிச்சி வச்சோம்னா ஃபுல்லா இருக்கும். ஆனா சின்ன ஒரு ஓட்டை எங்கேயாவது ஒரு இடத்துல, ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன இடத்துல ஒரு சின்ன ஓட்டை இருந்தா கூட என்ன பண்ணும், அது வழியா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி கசிஞ்சு அது குறைவுள்ளதாய் மாறிக்கிட்டே இருக்கும். அது போலதான் நம்ம கிட்ட எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சின்ன ஓட்டை இருக்கும், ஏதோ ஒரு வீக்னஸ், ஒரு பலவீனம் நமக்குள்ள இருக்கும். அது சிகரெட் குடிக்கிறது, ஆண்களா இருந்தால் சிகரெட் குடிக்கிறதா இருக்கலாம், தண்ணி அடிக்கிறதா இருக்கலாம், இல்லை ஏதாவது ஆண்களோடு சேர்ந்து வேறு ஏதாவது பண்ணுறதா இருக்கலாம். பெண்களாக இருந்தால் டிவி பார்க்கறது, சீரியல் பார்க்கறது, படம் பார்க்கறது, இல்லை பெண்களோட பெண்கள் ஒன்றா சேர்ந்தா தேவையில்லாமல் மணிக்கணக்கில் பேசுறது, இப்படி ஏதாவது தேவனுக்கு பிரியமில்லாத, அவர் விரும்பாத, அவர் வெறுக்கிற காரியங்கள், அருவருக்கிற காரியங்கள் நமக்குள்ளே சின்னதாக தான் நமக்கு தெரியும். சின்னது தானே, இதுவா பெருசாகிட போதுன்னு நம்ம நினைப்போம். அவனுக்கு தேவை வழி. நம்ம குடும்பத்துக்குள்ள வருவதற்கு தேவையான ஒரு வழியை மட்டும் தான் அவன் தேடிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு சின்ன கேப்பு கிடைச்சா போதுங்க, அவன் தந்திரமா உள்ள நுழைஞ்சி அழகா உள்ள யாரு ரொம்ப வீக்கா இருக்கிறாங்களோ, யார் ரொம்ப பலவீனமாக இருக்கிறாங்களோ, யார் அடிக்கடி அப்படி இருக்கிறாங்களோ அவங்க வழியாக அந்த குடும்பத்துக்குள்ளேயே குழப்பத்தை, சமாதான குறைச்சலை உண்டு பண்ணுவான். நம்ம தான் ஜாக்கிரதை உள்ளவங்களா இருக்கணும். நான் உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசித்து காட்ட விரும்புகிறேன். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் இப்படியா சொல்லியிருக்கிறது: நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். வேதம் எவ்வளவு நல்லா சொல்லுது இல்லைங்களா? நீங்க பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க வேண்டும். நீங்க பலவீனம் உங்களுக்குள்ள இருக்கிறதா, அதை போய் ஆராய்ந்து பார்த்து, இனி நான் இப்படி செய்யக்கூடாது, நான் தான் காரணம் போல, எனக்குள்ள இருக்கிற இந்த சின்ன வீக்னஸ் தான் காரணம் போல, ஆண்டவரே இந்த வீக்னஸ் என்னை விட்டு நீங்கி போக உதவி செய்யணும், ஆண்டவர் இடத்துல போய் கேட்கணும். அதே மாதிரி பிசாசு உள்ள நுழையாத அளவுக்கு அந்த வீக்னஸை நீங்க விடுறதுக்கு பார்க்கணும். இந்த ஒரு காரியம் தானே என் சமாதான குறைச்சலை உண்டாக்குது, இந்த ஒரு சின்ன ஓட்டனால் தானே பிசாசு உள்ள நுழையிறான், இதே இல்லாமல் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும், அதை என்ன வீக்னஸ்ன்னு தேடி கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணுறதுக்கு தான் நீங்கள் முயற்சி பண்ணணும். முக்கியமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய பிள்ளைகளை நன்றாக நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் ஒரு விஷயத்துலையும் உங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கணும். ஒரு விஷயத்துலையும் நீங்கள் தேடி பார்க்கணும், இந்த வீக்னஸா அப்படி அதை கண்டுபிடிச்சி அதிலிருந்து நீங்கள் விடுபட்டு நீங்கள் வெளியே வரும்பொழுது தான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். எனவே பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டது போல உங்களுடைய வீக்னஸை கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணிடுங்க. அந்த தொட்டில் எங்கே ஓட்டை இருக்கோ அதை சரி பண்ணி நம்ம அந்த ஓட்டையை அடைக்கும் போது நிறைவான ஆசீர்வாதம் மறுபடியும் நமக்குள்ள திரும்பி வரும். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. செபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். அநேக பிள்ளைகள் ஏசப்பா தன்னுடைய வீக்னஸ்னால பிசாசுக்கு இடம் கொடுத்து ஒரு சின்ன காரியம்தான் என்று நினைக்கிறோம். அதுதான் பிசாசு எப்போ எந்த குடும்பத்தில் நுழையலாமோ என்று அப்பா வகை தேடி சுற்றி திறந்த குடும்பத்தில் குழப்பத்தை உண்டாக்குகிறான். தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையில ஒரு இடையூறை உண்டாக்கி ஒரு பெரிய தடுப்பு சுவரை உண்டாக்குகிறான். அப்படிப்பட்ட பிரச்சனைகளை நீக்கி போட உதவி செய்யும். ஒவ்வொருவரும் விழித்துக்கொள்ள சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள உதவி செய்யுங்க. நீங்க அப்படி செய்ய போறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.